வணக்கம். இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர்ஸை ரொம்ப வேகமா கரெக்ட் பண்ணிடுது. ஆனா ஏஐ கொடுக்கிற மார்க்ஸை அப்படியே ஏத்துக்க முடியுமா இல்ல ஏத்துக்கலாமா? ஏஐயோட மதிப்பீடுகளை ஆசிரியர்கள் எப்படி சரி பார்க்கணும், அதுல அவங்களோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தையும் நாம திருவள்ளுவரோட ஒரு ஆழமான குரலோட ஆரம்பிக்கலாம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதாவது ஒரு விஷயம் எப்படி இருந்தாலும் சரி, அதோட உண்மையான மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான அறிவு. இந்த மெய்ப்பொருளுங்கிற வார்த்தை தான் நம்ம டாபிக்கு ரொம்பவே முக்கியம். சொல்லப்போனா இதுதான் நம்மளோட இணைய பேச்சோட முக்கியமான மையக்கரு. ஏஐங்கிறது ஒரு பவர்ஃபுல் அசிஸ்டன்ட் மாதிரி. அது நமக்கு டேட்டால, அதாவது தகவல்களை கொடுக்கும், அவ்வளோதான். ஆனா அந்த தகவல்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தத்தை, அந்த மெய்ப்பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியரோட அனுபவமும் அறிவும் கண்டிப்பா தேவை. சோ ஏஐ எப்பவுமே ஒரு டீச்சருக்கு மாற்றா இருக்கவே முடியாது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல அறிவுனா என்ன, மெய்ப்பொருள்னா என்னன்னு பேசுவோம். அடுத்ததா இதுல மனுஷங்களோட பங்கு ஏன் இவ்ளோ முக்கியம், அப்புறம் ஏஐ கொடுக்கற கிரேட்ஸ எப்படி சரிபார்க்கறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன உதாரணத்தோட ஒரு மதிப்பீட்டை எப்படி சரி செய்யலான்னு பார்த்துட்டு கடைசியா ஒரு ஃபைனல் வியூவோட முடிக்கலாம். ஓகே, நம்ம பகுதிக்குள்ள போகலாம். ஏஐ மூலமா கிரேடிங் பண்றது ரொம்ப ஸ்பீடாவும் கன்சிஸ்டன்டாவும் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அத அப்படியே ஃபைனல் தீர்ப்பா எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி அனுபவமோ ஒரு கிளாஸ் ரூமோட சூழல புரிஞ்சுக்கிற தன்மையோ ஏஐக்கு கிடையாது இல்லையா? இங்க நாம மெய்ப்பொருள்னு சொல்றது ஒரு மாணவரோட உழைப்புல இருக்கிற உண்மையான மதிப்பை குறிக்குது. ஏஐ கொடுக்கிற வெறும் நம்பர்ஸை தாண்டி ஒரு டீச்சரோட அனுபவமும் அவங்களோட இன்சைட்ஸும் தான் அந்த உண்மையான மதிப்பை கண்டுபிடிக்க உதவும். இதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த குரலோட மையக்கருவே. இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். ஹியூமன் இன் த லூப். அதாவது இந்த முழு ப்ராசஸ்லயும் மனுஷங்க கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றது ஒரு சஜஷன் மட்டும் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நியாயமான சரியான மதிப்பீடு வேணும்னா மனுஷங்களோட தலையீடு ஏன் கட்டாயம்னு இப்ப பார்க்கலாம். மனுஷங்களோட மேற்பார்வை ஏன் தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, அந்த சூழலை புரிஞ்சுக்கிறது. 2வது, ஏஐக்கு இருக்கக்கூடிய ஒருதரபட்சமான முடிவுகளை சரி பண்றது. 3வது, இது நம்மளோட ஒரு தார்மீக பொறுப்பு. 4வது, ஏஐ செய்யற லாஜிக்கல் தவறுகளை திருத்துறது. இது ஒவ்வொன்றையும் பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போமா? இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஏஐயால என்னெல்லாம் பண்ண முடியாதுங்கிற லிஸ்ட் இது. பாருங்களேன், ஒரு ஸ்டூடெண்டோட தனிப்பட்ட வளர்ச்சி, அவனோட கிரியேட்டிவிட்டி, ஏன் ஒரு கட்டுரையில இருக்கிற சின்ன சின்ன மொழி நயத்தை எல்லாம் ஏஐயால சரியா புரிஞ்சுக்க முடியாது. சில சமயம் அதுக்கு ட்ரெயின் பண்ண டேட்டால இருக்கிற தப்பான கருத்துக்களையும் அது அப்படியே பிரதிபலிக்கும். இந்த இடத்துல தான் ஒரு டீச்சரோட தேவை எவ்வளோ முக்கியம்னு நமக்கு புரியுது. சரி, இது வரைக்கும் ஏன் மனுஷங்க தேவைன்னு பார்த்தோம். இப்போ எப்படி அவங்க இத செய்யணுங்கன்னு பார்க்கலாம். வாங்க, ஏஐயோட வேலைய சரிபார்த்து திருத்துறதுக்கான ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ பார்ப்போம். ஏஐ கொடுத்த மார்க்ஸை சரிபார்க்கறதுக்கு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, ஏஐ கிட்ட இருந்து கிரேட்ஸை வாங்குங்க. ஸ்டெப் 2, அதை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 3, தேவைப்பட்டா திருத்தங்கள் செஞ்சு மார்க்ஸை மாத்துங்க. கடைசியா ஸ்டெப் 4, உங்களோட ஃபைனல் கிரேட் ஷீட்டை ரெடி பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏஐ கொடுத்த ரிசல்ட்டை அப்படியே ஏத்துக்காம நீங்க சில கேள்விகளை உங்களையே கேட்டுக்கணும். உதாரணத்துக்கு, ஏஐ ரொம்ப ஸ்ட்ரிக்டா திருத்தியிருக்கா, இல்ல ரொம்ப ஈஸியா மார்க் போட்டிருக்கா, அது புரிஞ்சுக்கிட்ட லாஜிக்ல ஏதாவது தப்பு இருக்கா, ஒரு ஸ்டூடெண்டோட கிரியேட்டிவிட்டியை இது கவனிக்காம விட்டுருச்சா, இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களோட ரிவ்யூக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். சரி, இதெல்லாம் தியரி. வாங்க, நிஜத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். ஒரு டீச்சர் ஏஐயோட மதிப்பீட்டை எப்படி திருத்துறாங்கன்னு இப்ப பாப்போம். முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் எழுதின கட்டுரையிலிருந்து ஒரு சின்ன வரிய பாருங்க. அவர் அறம் என்கிற நம்ம பாரம்பரிய கான்செப்ட இப்ப இருக்கிற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமத்துவம், மனித உரிமைகள் மாதிரியான குளோபல் இஷ்யூஸோட கனெக்ட் பண்ணி எழுதியிருக்கார். இந்த பதிலுக்கு ஏஐ என்ன மார்க் கொடுத்திருக்கு பாருங்க, 20க்கு 9. ஏன் இவ்ளோ கம்மியா? ஏன்னா நவீன உலகத்தோட கனெக்ட் பண்ணது ரொம்ப சுருக்கமா இருக்கு, ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப ஜென்ரலா இருக்குன்னு ஏஐ ஒரு கமெண்ட் கொடுத்திருக்கு. இப்போதான் ஒரு டீச்சர் அவங்க கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வியை கேட்கணும். நம்ம பழைய அறம்ங்கிற விஷயத்த இன்னைக்கு இருக்கிற சுற்றுச்சூழல், மனித உரிமைகள்னு பெரிய விஷயங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கான். இந்த ஒரிஜினாலிட்டிய ஏஐ புரிஞ்சுக்காம விட்டுடுச்சா? இங்க பாருங்க, டீச்சரோட தலையீட்ட
அந்த ஸ்டூடெண்டோட தனித்துவமான சிந்தனையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அங்கீகரிக்கிறாங்க. அதனால கண்டென்ட் அதாவது உள்ளடக்கத்துக்கும் ஒரிஜினாலிட்டி அதாவது தனித்தன்மைக்கும் மார்க்கை ஏத்துறாங்க. உடனே பாருங்க, மொத்த மார்க் 9லிருந்து 12 மாறிடுச்சு. இது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா? அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமா அந்த டீச்சர் ஒரு பர்சனலான ஃபீட்பேக் கொடுக்கறாங்க. திருக்குறளை இன்னைய உலக பிரச்சனைகளோட நீங்க கனெக்ட் பண்ணது ஒரு சூப்பரான முயற்சி. இதை இன்னும் கொஞ்சம் விரிவா எழுதுனா உங்க கட்டுரை இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஊக்கத்தையும் வழிகாட்டுதலையும் ஏஐயால நிச்சயமா கொடுக்க முடியாது. சரி, வாங்க நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒன்னா தொகுத்து பார்க்கலாம். டெக்னாலஜியையும் மனுஷனோட அறிவையும் எப்படி ஒன்னா சேர்க்கிறதுன்னு ஒரு இறுதி பார்வை பார்க்கலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். முதல்ல, ஒரு நியாயமான கிரேடிங்க்கும் மனுஷங்க உள்ள இருக்கிறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, ஏஐ கொடுத்த மார்க்ஸ் ரொம்ப கம்மியாவோ அதிகமாவோ இருக்கா, அதுல ஏதாவது லாஜிக் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுங்க. மூணாவது, ஒரு ஸ்டூடெண்டோட கிரியேட்டிவிட்டியை அது மிஸ் பண்ணியிருக்கான்னு எப்பவும் பாருங்க. நாலாவது, மார்க்ஸை சரி பண்ணி உங்களோட சொந்த ஃபீட்பேக்கை சேருங்க. கடைசியா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஃபைனல் கிரேட் ஷீட்டுங்கிறது வெறும் ஏஐ டேட்டா இல்ல, அது ஏஐயோட டேட்டாவும் உங்களோட அனுபவமும் சேர்ந்த ஒரு கலவை. நாம எங்க ஆரம்பிச்சோமோ அதே குரலோட முடிக்கலாம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதழிவு. பாருங்க, ஏஐ உங்களுக்கு பொருளை அதாவது டேட்டாவை கொடுக்குது. ஆனா ஒரு டீச்சரா அந்த டேட்டாக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மெய்ப்பொருளை அந்த உண்மையான மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டியது நீங்க தான். அதுதான் உங்க அறிவு, உங்க பொறுப்பு.